ஐஷு, உனக்காக தான் வாங்கினேன். டெய்லியும் கிளாஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? ஐயோ சூப்பரா இருக்கு கதிரத்தா. சரி ஐஷு, ஏன்னா எனக்கு எப்பவுமே வேலை இருக்கும், எப்பவும் கொண்டு விட முடியாது. அதனாலதான் ஸ்கூட்டி இருந்தா நீயே போயிட்டு வந்துருவல்ல, அதனாலதான் வாங்கினேன். சரியத்தா, ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. பரவாயில்ல ஐஷு. என்ன தங்கம், ஸ்கூட்டி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மாமா. கதிரத்தா, புது ஸ்கூட்டி வாங்கியிருக்கீங்க. நீங்களும் அக்காவும் அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. ஐயோ ஐஷு, இது உனக்குன்னு வாங்கின ஸ்கூட்டி, நீ எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வா. ஆமா ஐஷு, நீ ஓட்டி பாரு, அப்பதானே நாளையில இருந்து கிளாஸ்க்கு எடுத்துட்டு போக முடியும். சரிங்கத்தா, அப்போ நான் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டா. போயிட்டு வா ஐஷு. என்ன மாமா, அத்தை பொண்ணுக்குனவும் உடனே ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டீங்க பாருங்க. இத்தனை நாள் உங்க கூட இருக்கேன், எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா மாமா? ஏய், என்ன தங்கம் இப்படி சொல்ற? உனக்கு ஸ்கூட்டி என்ன ஸ்கூட்டி, நீ ஊன்னு சொல்லு, உனக்கு காரே வாங்கி தரேன். ஐயோ மாமா, எனக்கு காரெல்லாம் ஓட்ட தெரியாது மாமா. சரி விடு, உனக்கு என்ன ஸ்கூட்டி தானே வேணும், வாங்கி தரேன் விடு. ஐயோ மாமா, எனக்கு ஸ்கூட்டியும் ஓட்ட தெரியாது மாமா. அதுக்கு என்ன தங்கம், ஸ்கூட்டி ஓட்டுறதுலாம் ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை, ஈஸி தான். நான் உனக்கு சொல்லித்தரேன் எப்படி ஓட்டணும்னு. சைக்கிள் ஓட்டுறதை விட ரொம்ப ஈஸி தான் தங்கம். ஐயோ மாமா, எனக்கு சைக்கிளும் ஓட்ட தெரியாது மாமா. அடியே, சைக்கிளே ஓட்ட தெரியாது, இதுல வேற ஸ்கூட்டி வாங்கி தரலன்னு கோச்சுக்கு வேற சரியா நீ? அதுக்கு என்ன, சொல்லி தரதா நீங்க இருக்கீங்களே, ஏன் ஸ்கூட்டி ஓட்ட எனக்கு நீங்க சொல்லி தர மாட்டீங்களா? ஓ, சொல்லித்தரனே. ஏ மாமா, நான் ஸ்கூட்டி ஓட்ட சொல்லி தருவீங்களான்னு கேட்டேன். நானும் ஸ்கூட்டி ஓட்ட தான் சொல்லித்தரேன்னு சொல்றேன். என்ன தங்கம், கிளாஸ எப்ப வச்சுக்கலாம்? ஒன்னும் தேவையில்ல, போங்க மாமா. ஏய், ஸ்கூட்டி ஓட்டி பழக வேண்டாமா தங்கம்? ஒன்னும் வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன். ஏய் ஏய் டி சக்தி, நீயும் கையில உண்மையாவே கிரேட்டா. ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த காலத்துல குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எத்தனை பேர் ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்கன்னு கேட்டா ரொம்ப ரொம்ப கம்மி தான்டா சக்தி. அப்படியெல்லாம் எடுத்து வளர்க்கணும்னா அதுக்கு உண்மையாவே ஒரு பெரிய மனசு வேணும்டா. குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறதுக்கு காரணமே கையலுக்காக தான்டா. ஏன்னா வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும்னு நான் கூட நினைக்கல. ஆனா கையல் அப்படி கிடையாது. அவளுக்கு எந்த குழந்தைய பார்த்தாலும் நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. இதுக்கு வீட்லயே அண்ணன் பசங்க 4 குழந்தைங்க இருக்கு. இருந்தாலும் அவளுக்கு அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறா. அதனாலதான் எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருந்துட்டா அப்புறம் அவளுக்கு அந்த கவலை இருக்காதுல்ல. அதுக்காக தாண்டா போய் ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்தோம். நல்ல விஷயம்டா சக்தி. சரி, குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு வீட்டில் எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்கல்ல? இல்லடா, குழந்தைய தத்தெடுக்கிற விஷயத்த நாங்க யாருக்கிட்டையுமே சொல்லல. குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் என் வீட்டில் அண்ணனுங்களுக்கும் அண்ணிங்களுக்கும் கையல் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது தெரியும். அதனால அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் கையலோட அம்மா அப்பா தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அவங்க இன்னைக்கு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இனி வந்து என்ன சொல்லுவாங்களோ தெரியல. ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி, இனிமே அதுதான் எங்கள் குழந்தை. இல்லடா சக்தி, ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு யாராக இருந்தாலும் எதிர்ப்பு சொல்ல தான் செய்வாங்க. அப்புறம் இந்த குழந்தையோட முகத்தை பார்த்துட்டா எல்லாம் சரியாயிடுவாங்கடா. சரியாயிட்டா பரவாயில்ல. சரி, அது இருக்கட்டும். உன்னோட அந்த பேர் தெரியாத காதலி அதுக்கப்புறம் பாத்தியா? டேய், இப்ப பேர் தெரியாத காதலி இல்லடா, பேர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. டேய், என்னடா சொல்ற? அப்ப திரும்பவும் அவளை பாத்தியா? ஆமாண்டா, இனி திரும்பவும் இல்லை, திரும்ப திரும்ப பார்ப்பேன். ஏன்னா அவன் என் தங்கச்சி சாரா படிக்கிற கிளாஸ்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கா. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா சக்தி, நான் தான் சொன்னேன்ல, அவ எனக்கானவளா இருந்தா திரும்பவும் அந்த அல்ல அவளை என் கண்ணு முன்னாடி கொண்டு வருவாருன்னு. டேய், நீ சொல்லும் போது நான் நம்பலடா ஷமீரு. சரி சரி, பேர் கேட்டியா? அவ பேர் என்ன? ஐஷு, ஐஸ்வர்யா. என்னது, ஐஸ்வர்யாவா? டேய், ஹிந்து பொண்ணாவ? ஆமாண்டா, அவ ஹிந்து பொண்ணு தான். டேய் ஷமீர், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? நான் கூட நீ அவ கண்டிப்பா எனக்கு கிடைப்பான்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்லும் போது சரி ஒருவேளை ஏதாவது முஸ்லீம் பொண்ணா இருக்கும்னு நினைச்சேன்.
ஏன்டா ஹிந்து பொண்ணை லவ் பண்ணக்கூடாதா? லவ் எல்லாம் பண்ணலாண்டி மாப்பிள, ஆனா அவளை கல்யாணம் பண்ண முடியும்னு கனவுல கூட நினைக்காத. ஏன்டா ஏன் அவளை கல்யாணம் பண்ண முடியாது? அடேய், நீ தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? நீ ஒரு ஹிந்து பொண்ணை லவ் பண்றேன்னு போய் உன் வாப்பா கிட்ட சொல்லி பாரு. இந்த ரம்ஜானுக்கு உன்னை வெட்டி பிரியாணி போட்டுருவாரு. வாப்பாக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா உமாக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளோட குணம் அப்படியே உமா மாதிரி. டேய், நல்ல பொண்ணுன்னா நீ ஒன்னும் அவளை ரம்ஜானுக்கு வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட கூப்பிடலடா, வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வர போற. உன் வீட்டுல ஒரு ஹிந்து பொண்ணை மருமகளா கொண்டு வர்றதுக்கு சம்மதிப்பாங்கன்னு நீ எப்படிடா நம்பிக்கிட்டு இருக்க? இங்க பாருடா ஷமீர், இன்னும் நீ அவகிட்ட ப்ரொபோஸ் கூட பண்ணல. இப்பவே உன் மனசை மாத்திக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. இல்லாம கடைசியில நீ அவகிட்ட போய் ப்ரொபோஸ பண்ணி 2 பேரும் சேர்ந்து லவ் எல்லாம் பண்ணி அப்புறம் சேர முடியாம போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும்டா. டேய், காதலுக்கு எதுடா ஜாதி மதம்? தடவை அவ கண்ணை பார்த்ததுமே வாழ்ந்தாலும் செத்தாலும் அவளோட தானே முடிவே பண்ணிட்டேன். வேற எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே பயம், நான் ஒரு முஸ்லீம் பையன்றதுனால அவன் என் காதலை ஏத்துப்பாளான்றது மட்டும்தான். அவ மட்டும் என் காதலை ஏத்துக்கிட்டான்னா அது போதும் எனக்கு. வாப்பாவை நான் சமாளிச்சுக்குவேன். நீ சமாளிப்படா, ஆனா உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு உன் வாப்பா என்னையுள்ள வெட்டி பிரியாணி போடுவாரு. சக்தி, ஐஷுடா. ஐஷுவா? ஆமாண்டா, அங்க பாரு ப்ளூ சுடிதார், அவதாண்டா ஐஷு. டேய் மச்சான், நீ சொல்லும் போது எதுக்காக நீ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறன்னு நினைச்சேன். ஆனா இப்ப புரியுதுடா, நீ எடுக்கிற ரிஸ்க் ஒர்த்துடா. சரி, நீ அப்படியே வீட்டுக்கு கிளம்பு, நான் உன்னை அப்புறமா பாக்குறேன். டேய், அது சரி, ஃபிகரை பார்த்ததும் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு போறது தானே உலக வழக்கம். நம்ம அடுத்தவனுக்கு என்ன பண்ணமோ அதை தானே அடுத்தவனும் நமக்கு பண்ணுவான். കണ്ണിലൊരഞ്ജനമെഴുതിയ പെണ്ണെ കരളറ ഇതിലൊരു കുളിരലയല്ലേ കവിളിലെ മറുകൊരു ഹുറുമത്തല്ലേ കഥക് തുറന്നൊരു ജന്നത്തല്ലേ മുഹബത്തിനീണം മൂളി സുവർഗത്തിൻ ഹൂറി നിന്റെ നസീബൊത്ത മാരൻ വരുന്നേ. அண்ணா, வளையலெல்லாம் எவ்வளோண்ணா? வளையல் 50 ரூபாயில இருந்திருக்குமா. இந்த கண்ணாடி வளையலெல்லாம் 50 ரூபாய், அப்புறம் 100 ரூபாய்க்கு இருக்கு. பாருமா, எது வேணுமா பார்த்து எடு. அண்ணா, இந்த வளையல் எவ்வளோண்ணா? அது 150 ரூபாய்மா. என்னது 150 ரூபாவா? என்னண்ணா அவ்வளோ சொல்றீங்க? 100 ரூபாய்க்கு தாங்கண்ணா. ஐயோம்மா, அது ஜிமிக்கி வச்ச வளையல்மா. அது 100 ரூபாய்க்கெல்லாம் வராது. இந்த சாதாரண வளையல் இருக்கு பாரு, அதுதான் 100 ரூபாய்க்கு வரும். அதே ஜிமிக்கி வச்சது கல் வச்சதெல்லாம் 150 ரூபாய்மா. ஐயோ அண்ணா, என்கிட்ட 100 ரூபாய் தானே இருக்கு. இங்க பாருமா, 100 ரூபாய்க்கு வேற வளையலெல்லாம் இருக்கு. அதே கலர்ல 100 ரூபாய்க்கு வேற வளையல் இருக்கு பாருமா. எனக்கு இந்த வளையல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அந்த வளையலை உங்களுக்கு கொடுங்க, பணம் நான் தரேன். ஹலோ மிஸ்டர், நீங்க எதுக்காக எனக்கு வளையல் வாங்கி தரணும்? எங்க என்னங்க, என்ன தெரியலையா? நான் தாங்க டாக்டர் ஷமீர். இங்க பாருங்க, அன்னைக்கு ஏதோ அடிபட்டுச்சு, உங்க ஹாஸ்பிடலுக்கு வந்தா நீங்க ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சரி, ஏற்கனவே பார்த்து வராச்சுன்னு நேத்து கிளாஸ்ல வச்சு உங்ககிட்ட பேசினேன். அதுக்காக நீங்க எனக்கு வளையல் வாங்கி தருவீங்களா? ஐயோ, அது இல்லைங்க, உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொன்னனால தான். இங்க பாருங்க, பணம் இல்லைங்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் வளையல் வாங்கி கொடுத்தா வாங்கிக்கிற மாதிரியான பொண்ணு நான் கிடையாது. இதுக்கு மேல என் பின்னாடி வர வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். நீங்க ஒரு டாக்டர்ங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இவ்வளவு மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்காதீங்க. எனக்கு வளையலும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இருடி கையில் குளிச்சுட்டு வந்துடுறேன். வேணும் சக்தி, கொஞ்ச நேரம் என் பக்கத்துல இருங்க. ஏய், என்னாச்சுடி? நம்ம இந்த குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்தது யாருக்குமே விருப்பம் இல்லை. இருந்தாலும் நீங்க சொன்னதுனால தான் எல்லாரும் அமைதியானாங்க. யாரு என்ன சொன்னாலும் நீங்க எனக்காக தான் இந்த குழந்தைய தத்தெடுக்க சம்மதிச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி.
ஒன்று பண்ணு. தேங்க்ஸ்னு ஒரு 1000 தடவை சொல்லி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுரு. நேற்று தொடங்கினவ தேங்க்ஸ்னு தொட்டதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. லூசாடி நீ. நான் உன் புருஷன்டி. உன்னோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு கையல், இதுக்கப்புறம் இது நம்ம பாப்பா. நீ நான் நம்ம பாப்பா 3 பேரும் ஹாப்பியா இருக்கலாம். என்ன கையல்? இப்பவாவது நான் குளிக்க போலாமா? வேணாம், கொஞ்ச நேரம் என் பக்கத்திலேயே இருங்க. உங்க கையை பிடிச்சுக்கிட்டு இப்படியே இருக்கணும் போல இருக்கு. அடியே, காலையில இருந்து வெயில்ல சுத்தி உடம்பெல்லாம் ஒரே வேர்வையா இருக்கு. என்னாலயே வேர்வனாத்தான் சகிக்க முடியல. நீ எப்படிதான் என்னை கட்டி பிடிச்சு உட்கார்ந்துருக்கியோ? உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு. அது சரி, காதலிக்கும் போது கண்ணுதான் தெரியாதுன்னு வாங்க, மூக்கு கூட வேலை செய்யாதுன்னு இப்பதான் தெரியுது. ஏய் பூனைக்குட்டி, சொல்லுங்க, கேக்குது. உனக்கு என் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், எனக்கு குளிக்கணும். நம்ம வேணா ஒன்று பண்ணுவோமா? நான் உள்ள போறேன், நீயும் என் கூட வா. நான் என் பாட்டுக்கு குளிக்கிறேன், நீ உன் பாட்டுக்கு என் கையை பிடிச்சிக்க. என்ன? ஆசைதான், போங்க சக்தி. லூசு. ஐ லவ் யூ கையல். ஐ லவ் யூ சக்தி. ஏங்க, இது என்ன வீடா இல்ல சத்திரமா? ஏன் மீனா, இப்ப என்னாச்சு? பின்ன என்னங்க, உங்க தம்பிகளை இந்த வீட்ல சேர்க்கிறதுக்கே ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? அது வந்து அதான் உங்க அம்மாவுக்காக தான் உங்க தம்பிங்களையும் இந்த வீட்ல சேர்க்கணும். ஆனா இப்ப உங்க தம்பி சக்தி என்னடானா எங்க இருந்த ஒரு அனாதை குழந்தையை கொண்டு வந்து இனிமே அந்த குழந்தையை நாங்க தான் வளர்க்க போறோம், இந்த வீட்ல தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏய், அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுக்காக அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்து வளர்க்குறேன்னு சொல்றாங்க. அதுல உனக்கு என்ன வந்துச்சு? என்னது, எனக்கு என்ன வந்துச்சா? ஏங்க, ஏற்கனவே இந்த வீட்ல 4 குழந்தைங்க இருக்கு. அதுங்களுக்கு திங்கிறதுக்கு வாங்கி கொடுக்கிறது, போட்டுக்கிறதுக்கு துணி, படிக்க வைக்கிறதுன்னு அந்த செலவே கணக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு. இதுல யாருக்கோ பிறந்த ஒரு அனாதை குழந்தையை கொண்டு வந்து அதுக்கு செலவு பண்ணணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தாங்க? அடியே, வாய மூடு. இங்க பாரு, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு தான் தத்தெடுத்திருக்காங்க. இதே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தைக்கு எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். அவங்களுக்கு குழந்தை பிறந்தா செய்யட்டும்ங்க. அதுக்கு என்ன, குழந்தை இல்லைன்னா பேசாம இருக்க வேண்டியதுதானே? எங்க இருந்தோ ஒரு குழந்தையை கொண்டு வந்து வளர்க்கணும்னு ஏதாவது தலையெழுத்தா? அடியே, உன் தலைக்கு சைக்கோ பிடிச்சிருக்காடி. ஏதாவது சண்டை இழுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, அந்த குழந்தைய அவங்க உன் தலைமையிலேயே கொண்டு வந்து வளர்க்க போறாங்க. அவங்க பாட்டுக்கு அந்த குழந்தைக்கு வேணுங்கிறத சக்தி வேலைக்கு போறா, அவங்க பாத்துக்க போறாங்க. அதுல உனக்கு என்னடி ஆக போகுது? இந்த வீட்டுல உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு ஒழுங்கா இரு சொல்லிட்டேன். வந்துட்டா கிறுக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது சொல்லிக்கிட்டு. சே, இந்த மனுஷன் இப்படி சொல்லிட்டு போறாரே. அந்த சக்தி வேலைக்கு போற லட்சணம் தான் தெரியுமே. ஒரு நாள் போனானா 10 நாள் வீட்ல தானே கிடப்பான். அப்புறம் கடைசியில வேலை இல்ல அது இல்லன்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கே தண்டச்சோறு போட முடியாது. இதுல வேற எக்ஸ்ட்ரா ஒரு புளிய வேற தூக்கிட்டு வந்திருக்கான். ச்சே, இதுங்களை எல்லாம் வீட்ல சேர்க்கிறதே 50 லட்சத்துக்காக தான். அந்த ஆரஞ்சு மண்டைய 50 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு வாரேன்னு போனவன் தான் இன்னும் காணோம். அவன் மட்டும் 50 லட்சத்தை கொண்டு வரட்டும். இதுங்க கிட்ட கையெழுத்த வாங்கிட்டு முதல்ல இதுங்களை வீட்டை விட்டு துரத்தணும். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.